திருச்சியில் இன்னைக்கு நடந்த நன்றி தெரிவிப்பு கூட்டம் முதலமைச்சர் விஜயோட நன்றி தெரிவிப்பு கூட்டமா இல்லை தேர்தல் பிரச்சார கூட்டமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்தது. ஏன்னா ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல தான் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. என்ன நடந்தது முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் தங்கமணி, இம்பேக்ட் இந்தியா. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சிக்கு போயிருக்காரு. திருச்சி மக்களுக்கு, கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பேசினது ஒரு அரசியல் பிரச்சார கூட்டத்தை தான் மீண்டும் நினைவுபடுத்துது. ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டமாங்கிறத விட ஒரு அரசியல் பிரச்சார கூட்டமாக. ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. மொத்தமாக 5 தொகுதிகளுக்கு 4 தொகுதிகள் அதிமுகவினர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. விஜயோட தொகுதி சேர்த்தா மொத்தம் 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாகத்தான் இன்றைய விஜய் ஸ்பீச் அமைந்திருந்தது. தன்னுடைய ஸ்பீச்சில் திமுக தான் தன்னுடைய எதிரிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. அதை மீண்டும் தெளிவுபடுத்திட்டாரு. அதிமுக என்ற கட்சி இனிமேல் இருக்க போவதில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. திமுக தான் தன்னுடைய அரசியல் எதிரிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போது பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள், இந்த சிறுமிகள் பாலியல் பலாத்காரம், இதுக்கெல்லாம் காரணம் போதை கலாச்சாரம் தான் சொல்லி திமுக அரசை குற்றச்சாட்டியிருக்கிறாரு. நீங்கள் பண்ண தப்புக்கு இப்போ என் மேலே பழிய போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ டாஸ்மாகை மூடி இருக்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்குறிங்கன்னு சொல்கிறீங்க. யார் தற்குறி? அந்த தற்குறிங்க தான் உங்களோட அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றுவாங்கன்னு நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ எங்களை தற்குறின்னு சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு. ஒரு ஆக்ரோஷமாக வாயில் நல்லா வருது அப்படின்னு ஆவேசப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அண்ணா தொடங்கிய கட்சி ஒரு அடிமை கட்சியாக மாற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுறாரு. தோல்விக்கு இப்போ என்ன காரணம்னு விடை தேடிட்டு இருக்கீங்க. அது உங்கள் குடும்பத்திலே தேடுங்க. சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இந்த கட்சியை தோல்வி அடைய வச்சுருக்கிறீங்க. மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் லஞ்சம் ஊழல்னு புழங்கி இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு தோல்விக்கான காரணத்தை உங்கள் வீட்டுக்குள்ளேயே, உங்கள் குடும்பத்திலே தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இடைத்தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம தாவேக்கா முழுமையான வெற்றியை பெறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அடுத்து எனக்கு இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் ஒரு நல்ல ஒரு முழுமையான கொஞ்சம் அதிகமான இடங்களை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தொடர்ந்து அடுத்து வந்த தேர்தலில் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அப்புறம் ஊழல் லஞ்சத்தை கண்டிப்பாக ஒழிப்பேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பூர்வ ஜென்ம பந்தம், மக்களுக்கும் எனக்குமான பூர்வ ஜென்ம பந்தத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு? அதிமுக இருக்கக்கூடாதுங்கிறாரு. நான் எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? எம்ஜிஆர் இல்லைன்னு சொன்னால் அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் அப்படின்னு சொல்கிறாரு. 77 நடக்காது, 26 பண்ணியிருக்கீங்கிறாரு. 77 எம்ஜிஆருக்கு கூட இப்படி வெற்றி கொடுக்கல. அவர் முதல் தேர்தலில் சரியாக வெற்றி கிடைக்கல, ஆனால் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் விட நான் மேலானவன் அப்படிங்கிறத விஜய் மறைமுகமாக சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை, இனிமேல் எனக்கு முழுமையாக உங்களுக்காக பணி செய்கிறதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் ஒரே செகண்டில் கொடுக்க முடியாது, ஆட்சிக்கு உடனே கொடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அதை செய்வேன், அந்த ரிசல்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் என்னோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மற்றபடி திமுகவை அதிகமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவை தீர்ந்து போன கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுகவை தூர்ந்து போன கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. தொலை தூரத்துக்கு போன கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் மனதில் இல்லாத கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக இப்போ ஜென்சி இளைஞர்கள் எல்லாம் கவரும் வகையில் செயல்படுது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக ஜென்சி இளைஞர்களை ஏன் கவராங்கன்னா அவங்க மூலமாக தான் நம்ம ஆட்சி பிடிச்சிட்டோம்னு சொல்லி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, இங்கே வேறு யாருக்கும் போட்டி கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை, இப்போவும் ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு அதிமுகவை நேரடியாக காலி பண்ணியிருக்கிறாரு, துவம்சம் பண்ணியிருக்கிறாரு விஜய். எலெக்ஷனுக்கு முன்னாடியாச்சும் ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்க மாதிரி ஏதாவது ஜெயிப்பாங்கன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ தோற்று அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை கிண்டல் பண்ணியிருக்கிறாரு.
சரமாரியா இந்த பேச்சு வந்து ஒரு அரசியல் பிரச்சார பேச்சாக தான் அமைந்தது. திருச்சி கிழக்கு இப்போ தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் எனக்கான ஓட்டாக தான் இருக்கும் அது, இது என்னோட தொகுதி தான், அது மாதிரி தான் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ திருச்சி கிழக்கு தொகுதிக்கான ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரமாக விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். மீண்டும் அந்த தொகுதியில் யார் நின்றாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சாரமாக அதை பயன்படுத்தி கொண்டார். மற்ற 4 தொகுதிகள் இடைத்தேர்தல் ஒட்டுமொத்தமாக 5 தொகுதிகளுக்கு வருது. இந்த 5 தொகுதிகளுக்குமான ஒரு பிரச்சார மேடையாகவே திருச்சி மேடையை இன்று விஜய் பயன்படுத்தியிருக்கிறார். மற்றபடி முக்கியமான விஷயம்னு இன்றைக்கி சொல்ல பார்த்தா இந்த ஸ்பீச்சில் திமுக ரோஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும், அந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. அப்புறம் நான் சாதியை ஒழிச்சிருக்கேன், மதத்தை ஒழிச்சிருக்கேன், பணத்துக்கு ஓட்டு போடுற விஷயத்தை ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு தீர்க்கமாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். அது உண்மையிலேயே இந்த தேர்தல் நடந்திருக்கு. சாதி மதம் பணம் பார்க்காமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை விஜய் சாதிச்சிருக்கிறாரு. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். அப்புறம் தன்னோட ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நான் கோட் ஷூட் நான் போடக்கூடாதா, ஏன் போடக்கூடாது, அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அதிகாரம் பண்ணுறவங்க தான் போடணுமா, நான் போடக்கூடாதா அப்படிங்கிறாரு. இந்த கோட்டுக்கு என்னங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். நான் ஏன் பிளாக் போடுறேன்னா, விஜய் பிளாக் அண்ட் ஒயிட் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பேங்கிறத காட்டுறது தான் பிளாக் அண்ட் ஒயிட் போடுறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பேன் அப்படின்னு. அண்ட் பிளாக் பெரியாரோட கம்பேர் பண்ணுறாரு. பெரியார் வழியில் வந்து நான் ஏன் பிளாக் போடுறேன்னு நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே யூகிச்சுக்குங்க என்ன. ஸோ பெரியார் வழியை பின்பற்றக்கூடியவன் நான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு விஜய். ஸோ அந்த பெரியார் சிந்தனை திராவிட சிந்தனையில் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தனது போட்டியாக பார்க்குறாரு. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவே ஒரு பொருட்டாகவே கருதலை. ஸோ தன்னை ஒரு திராவிடன் என்பதை விஜய் மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்பீச் மூலமாக நிரூபித்திருக்கிறாரு. இதுதான் இன்றைய அவரோட ஸ்பீச்சில் இருக்கிற முக்கியமான சாராம்சங்கள்.